குமரிக்கண்டம் கடல் கோளால் அழிந்ததாக சங்க இலக்கியங்களில் புலவர்கள் பாடியுள்ளனர். இதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து காணலாம். வடக்கு இஸ்ரவேலர்கள் கிமு 7ஆம் நூற்றாண்டில் நாடு கடத்தப்பட்ட பொழுது மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டதாக சகரியா புத்தகம் 14வது அதிகாரத்திலும் ஆமோஸ் புத்தகம் 1வது அதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெற்கு பகுதியை உசியா ராஜா அரசாண்ட காலத்திலும் வடக்கு பகுதியை எரபியாம் ராஜா அரசாண்ட காலத்திலும் மிகப்பெரிய நிலநடுக்கம் உண்டானது குறித்து இந்த வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை குறித்து ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு மேற்கொண்ட பொழுது அக்காலத்தில் இந்நிலநடுக்கம் உண்டானது ஆய்வு முடிவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் பெயர் 2019 இன்டர்நேஷனல் ஜியாலஜிஸ்ட் ரிவ்யூ 42 ஆமோஸ் எர்த்குவேக் என்ற பெயரில் ஆராய்ந்து வருகின்றனர். கடல் கோளும் மிகப்பெரிய நிலநடுக்கமும் உண்டானது உறுதியாக ஆய்வு முடிவு தெரிவிக்கிறது. லெமுரியா கண்டத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து காணலாம். லெமுரியா குறித்து ஆய்வாளர்கள் ஆய்வு மேற்கொண்ட பொழுது லெமுரியா என்ற பெயருடன் ஈ என்ற எழுத்தை சேர்த்து இளமொரியா என்று பெயரிட்டனர். இந்த இளமொரியா என்ற பெயரை இலை மோரியா என்று பிரிக்க வேண்டும். இதில் மோரியா என்பது இஸ்ரவேல் தேசத்தின் தெற்கு பகுதியில் உள்ள எருசலேம் பகுதியை குறிக்கிறது. எருசலேமை தலைமையிடமாக கொண்டு அரசாண்ட யூத அரசர்களை குறிக்க பயன்படும் சொல் இலை என்பதாகும். இலை என்பது அரபு சொல். அரபியர்களால் புகழ்வாய்ந்த யூத அரசர்களை குறிக்க பயன்பட்ட சொல் இதுவாகும். இதிலிருந்து இளமொரியா என்பது இஸ்ரவேல் தேசத்தின் தெற்கு பகுதியையும் அந்த தெற்கு பகுதியை அரசாண்ட யூத அரசர்களையும் குறிக்க பயன்படுத்தப்பட்ட சொல் என்பதை அறிந்து கொள்ளலாம். சங்க இலக்கியங்களில் புத்தர் பிறந்த இடமாக குறிப்பிடப்படும் நாவலந்தீவு குறித்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து காணலாம். நாவலர் என்பதற்கு முனிவர் மற்றும் புலவர் என்று பொருள். இஸ்ரவேல் தேசத்தில் மிகவும் புகழ் வாய்ந்த தீர்க்கதரிசிகள் தோன்றியுள்ளதை பார்க்கிறோம். இந்த தீர்க்கதரிசிகள் புராணங்களில் முனிவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். தமிழ் அகராதியில் நாவலந்தீவு குறித்து பார்க்கும் பொழுது அது உப்பு கடலும் உப்பு கடல் சார்ந்த பகுதியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உப்பு கடல் இஸ்ரவேல் தேசத்தின் தெற்கு யூதேய பகுதியில் அமைந்துள்ளதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இவற்றிலிருந்து குமரிக்கண்டம், லெமுரியா, நாவலந்தீவு இவை அனைத்தும் இஸ்ரவேல் தேசத்தையே குறிக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம்.